Good morning, champion. This is Professor R. Sudan from Government College of Technology. I am having my technical champion Sweta Alan. நீங்க என்ன பார்க்கணும்னா stress strain diagram பார்க்க போறோம் for ductile material. அதாவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்ல சிவில் இன்ஜினியர் யாராவது இருக்கட்டும் stress strain diagram தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ क्वेश्चन. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்டர்வியூன்னு போயிட்டீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन. இது கேட்டா இது சொல்ல தெரிஞ்சாலே ஓகே இந்த சப்ஜெக்ட் படிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான क्वेश्चन தான் இது. இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தான் தேவை. இப்போ நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீஜனாக வந்து 6 ரீஜன் வந்து சொல்கிறாங்க. இல்லை ABCDE அப்படின்றது இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் எந்த ஆக்சிஸில் இருக்கும்? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்னா ஸ்ட்ரெஸ் y ஆக்சிஸ் இருக்கும், ஸ்ட்ரெயின் x ஆக்சிஸ். ஸ்ட்ரெஸ் எப்படி நோட்டேட் பண்ணுறாங்க? சிக்மா. ஸ்ட்ரெஸ் சிக்மா நோட்டேட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயினை எப்சிலான் அப்படின்னு நோட்டேட் பண்றாங்க. சோ வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இப்ப 6 இடத்தை சொல்ல போறாங்க. இப்போ இதுல என்னன்னா நமக்கு 6 இடத்தை குறிப்பிட்டு காட்ட போறாங்க. 6 இடத்தை ஏன் குறிப்பிட்டு காட்டுறாங்க, ஏன் அங்க நடந்தது என்ன அப்படின்னு தான் தெரியும். ஒரு மெட்டீரியல் இருக்கு, நம்ம என்ன பண்றோம், ஒரு டக்டைல் மெட்டீரியலுக்கு லோடு கொடுக்குறோம். லோடு கொடுத்தா டிஃபார்ம் ஆகும், ஸோ லோடு கொடுத்தா டிஃபார்ம் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினாக இருக்கும். அது அப் டு எ பர்டிகுலர் பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் வந்து ஏ வரைக்கும் தான் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இது யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஊக்ஸ் வந்து கண்டுபிடிச்சார். அதனால இந்த லாக்கு பேரே வந்து ஊக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொபோர்ஷனல் லிமிட்னா என்னன்னா த பாயிண்ட். ப்ரொபோர்ஷனல் லிமிட்னா என்ன? பாயிண்ட். ப்ரொபோர்ஷனல் லிமிட்னா பாயிண்ட், எல்லாமே பாயிண்ட் தான், சரியா? ப்ரொபோர்ஷனல் லிமிட்னா பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல வந்து எப்படி இருக்கும்? Stress directly proportional to strain ஆ இருக்கும். யார் கண்டுபிடிச்சா? ஊக் கண்டுபிடிச்சா. அந்த கண்டுபிடிச்சா அந்த லாக்கு பேரு ஊக் லா அப்படின்றது. அப்புறம் ஸ்ட்ரெஸ் அந்த ப்ரொபோர்ஷனல் தாண்டி கொஞ்சம் மேல இன்னும் லோட் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இன்னொரு பாயிண்ட் வந்து பின்னு அந்த பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னா பின்ற பாயிண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்ற பாயிண்ட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து when you remove the load கொடுத்துட்டே வந்து when you remove the load வந்து எடுத்துறோம். When you remove the load, it regain its original position. அதான் வந்து அந்த பாயிண்ட் தான் வந்து எலாஸ்டிக். அதாவது இங்க வந்து நடக்கிற டிஃபார்மேஷன் வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? லோட ரிமூவ் பண்ணும்போது காணாம போயிடும். லோட ரிமூவ் பண்ணும்போது காணாம போற டிஃபார்மேஷனுக்கு பேரு எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். லோட ரிமூவ் பண்ணாலும் நிரந்தரமா இருக்கிற டிஃபார்மேஷன் பேரு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னு தெரியும். ஸோ வந்து இங்கே வந்து கோடு போட்டுக்கலாம். இங்க என்ன கோடு போடலாம் அப்படின்னா இந்த பி வந்து அப்படியே ஒரு கோடை போடலாம். பி வந்து கோடு போடலாம். ஸோ இங்க வரைக்கும் நடந்த இப்போ இதுதானே ஸ்ட்ரெயின், இங்க வரைக்கும் நடக்கிற டிஃபார்மேஷன் வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் தான். அப்போ இங்க இது வரைக்கும் நடக்கிறது வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். இது வந்து இங்க வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் எழுதுங்க, இங்க வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் எழுது. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் நமக்கு எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் கோட்டை தாண்டிச்சுன்னா புள்ளி தாண்டிச்சுன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்ன்றது இட் இஸ் a permanent deformation. பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஒரு பேர் வந்து பெர்மனன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாறாது, வந்துடுச்சுன்னா போகாது. வரதுக்கு முன்னாடி ஓகே, ஆனா வந்துச்சுன்னா போகாது. அது பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். ஏன்னா எலாஸ்டிக் டிஃபார்மேஷன்னா போய்டும், விட்டனா லோட் எடுத்தனா மறுபடியும் சூமந்திர காலி அப்படியே போய்டும். ஸோ அது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாம எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து ரெக்கவரபிள் டிஃபார்மேஷன். எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து ரெக்கவர் ஆகும், ரெக்கவரபிள் டிஃபார்மேஷன். இது வந்து நான் ரெக்கவரபிள் டிஃபார்மேஷன் அப்படி தெரிஞ்சீங்க. அங்க இது பண்ற ரெக்கவரபிள் மட்டும் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம எலாஸ்டிக் லிமிட் பத்தி தெரிஞ்சோம். அடுத்தது அப்படியே லோட் கொடுத்துட்டே போறோம். நம்ம என்ன பண்றோம், லோட் அதிகப்படுத்திட்டே போறோம். we are incrementing the load. இந்த process ஃபுல்லாவே என்னன்னா லோட் அப்படியே கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே போறோம். அதுக்கும் மேல அப்படின்னு சொல்றோம். அப்ப லோட் அதிகப்படுத்திட்டே போகும்போது அடுத்த பாயிண்ட் யார் வரா? அப்பர் ஈல்ட் பாயிண்ட். அப்ப அப்பர் ஈல்ட் பாயிண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் ஈல்ட் பாயிண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்பர் ஈல்ட் பாயிண்ட் வந்து நான் u அப்படின்னு நான் வச்சுப்பேன். அப்ப AU கோட் வேர்ட் வந்து AU அப்படின்னு நான் வச்சுப்பேன். AUனா தமிழ்நாட்டில் ஒரு பசங்க AUனா என்ன? அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் AU. தமிழ்நாட்டில் இல்லை, உலகம் பூராவே AUனா ஃபேமஸ். AUனா அண்ணா யூனிவர்சிட்டி.
அப்ப அப்பர் ஈல்டு பாயிண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா appreciable reduction in area can be observed. ஏரியா குறையறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். லோடு கொடுத்தாலே வந்து என்ன ஆகும்? குறையும். லென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். லோடு கொடுத்தாலே ஏரியா குறையும், லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அது தெரியும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு இடம் வரும், ஏரியா குறையுது. அந்த இடம் தான் அவங்க கண்ணு ஏரியா குறையுது வந்து அப்ரிஷியபிளா நம்மளே கண்கூடா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்கூடா தெரியாது, குறையும். ஆனா கண்ணில் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ஏன்னா அப்ரிஷியபிளா இருக்காது. ஓரளவுக்கு குறைஞ்சாதானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப அப்ரிஷியபிள் டிஃபார்மேஷன் வந்து நம்ம அப்ரிஷியபிள் ரிடக்ஷன் வந்து இங்க கண்டுபிடிக்கலாம். அதான் அப்பர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்றது. ஸோ அப்பர் ஈல்டு பாயிண்ட்ல அப்ரிஷியபிள் ரிடக்ஷன் இன் ஏரியா நடக்கும். அப்படி லோயர் ஈல்டு பாயிண்ட் தான் ஆக்சுவலா ஈல்டு பாயிண்ட். லோயர் ஈல்டு பாயிண்ட் வந்து நம்ம எது ஈல்டு பாயிண்ட் சொன்னாலும் சரி, ஈல்டு பாயிண்ட் சொன்னாலும் சரி, இல்ல லோயர் ஈல்டு பாயிண்ட் சொன்னாலும் ஒண்ணுதான். அப்பர் ஈல்டு பாயிண்ட பத்தி அப்பர் அப்படின்னா கூட அவர் வந்து சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்லாம் கிடையாது. லோயர் ஈல்டு பாயிண்ட் தான் வந்து சிறப்பு வாய்ந்தவன். அவங்க என்ன நடக்குது அப்படின்னா லோயர் ஈல்டு பாயிண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றது அது டி. என்ன நடக்குது அப்படின்னா இது வரைக்கும் லோடு வந்து என்ன பண்ணுவோம், டெல்டா பி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். ஆனா இந்த லோயர் ஈல்டு பாயிண்ட்ல லோட வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டோம். லோடு வந்து இன்க்ரிமெண்டல் லோடுனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 நியூட்டன் வந்துச்சுன்னா அப்படியே 50 நியூட்டன்லயே வைக்கிறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணல. முன்னாடி 40 நியூட்டன் இருந்து 50 நியூட்டன் அதிகப்பட்டிருக்கும். 40 ல 50 எவ்வளவு இன்க்ரிமெண்ட்? 10 நியூட்டன் இன்க்ரிமெண்ட் பண்ணி 10 னா பண்ணிட்டே வந்தோம். ஆனா இங்க வந்து ஒண்ணுமே பண்ணல, அப்படியே நிக்கிறோம். அப்படின்ட்டு அப்படி பார்க்கறோம், லோடே கொடுக்கல பார்க்கறோம். ஆனா லோடே கொடுக்காம, அதாவது எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்காம, அதுக்கு முன்னாடி சம் லோடு இருக்குதான், அடிஷனலா லோடு கொடுக்காம டிஃபார்மேஷன் நடந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஈல்டிங். ஈல்டிங்னா என்னன்னா, யாராச்சும் ஈல்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஈல்டிங் இஸ் எ ஃபினாமினா. யார் இந்த ஃபினாமினா? நிகழ்வு. ஒருவேளை ஃபினாமினானா ஃபிலோமினாவோட தங்கச்சி அக்காவும் ஃபினாமினானா நிகழ்வு. ஈல்டிங் இஸ் எ ஃபினாமினா in which without the incremental load additional deformation occur. incremental load இல்ல, ஆனா deformation நடந்ததா yielding. so அந்த இடத்துக்கு தான் permanent set சொல்லுவாங்க. yielding இல்லாட்டி permanent set. what do you mean by permanent set? னா அதேதான். permanent set னா without the incremental load deformation occur. without incremental load deformation நடந்தது, அதான் வந்து occurs. so அடுத்து ultimate stress னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, it is the maximum stress the material can withstand. ultimate star யாரு? அஜித். ultimate னா தலை அப்படினுவாங்க, சரியா? ultimate star னா தலை அப்படினுவாங்க. so தலை தான் ultimate star. சோ அப்படினு சொல்லும்போது அல்டிமேட்டா அதுக்கு மேல இல்லடா, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லடா, அல்டிமேட் தான் உச்சம் அப்படின்றதா. சோ அல்டிமேட் the maximum stress the material can withstand அப்படினா என்னது அல்டிமேட். அதுக்கு அப்புறம் அதுக்கும் மேல அப்படினு போனீங்கன்னா failure will occur. it is a breaking point. so breaking pointல the breaking point is the point at which the material will rupture or break அப்படி சொல்லலாம். சோ ஆறு இடத்தை பத்தியும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஆறு இடமும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈல்டு பாயிண்ட் இல்ல என்ன நடக்கும், அல்டிமேட் பாயிண்ட் என்ன நடக்கும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். இது வந்து நம்ம பிசிக்கலாவே தெரியும், உள்ளுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் மொத்தமா எல்லாம் நிறைய கிரெயின்ஸ் வந்து உள்ள இருப்பாங்க. எல்லா கிரெயின்ஸும் உள்ள ஒரு பர்டிகுலர் மாலிகுலர் அந்த இது மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா எல்லா கிரெயின்ஸும் உள்ள இருப்பாங்க. லோடு கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, லோடு கொடுத்தோன்னே எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஜாலியாக உள்ள இருப்பாங்க. பவுண்டரி இருக்கும், இது வந்து கிரெயின் பவுண்டரி. இது வந்து இது பேரு கிரெயின் பவுண்டரி. கிரெயின் பவுண்டரிக்குள்ள யார் இருக்கா? கிரெயின்ஸ் இருக்காங்க. கிரெயின் பவுண்டரிக்குள்ள கிரெயின்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஈல்டு பாயிண்ட் என்ன ஆகும்னா, இந்த கிரெயின் பவுண்டரி உடைப்படும். இது எல்லாம் இந்த பவுண்டரி வந்து பவுண்டரி பிரேக்ஸ். எங்க ஈல்டு பாயிண்ட்ல பவுண்டரி
பிரேக் இங்கே லோயர் பவுண்டரி வந்து கிரெயின் பவுண்டரி வந்து நமக்கு உடைஞ்சிடும். அதான் நடக்குது. ஆனால் தான் என்ன ஆகுது, பவுண்டரி உடஞ்சோன்னா எல்லாமே ஒரு ஜெர்க்காவாங்க. ஜெர்க்கானோன்னா இந்த இங்கே கிரெயின் பவுண்டரி உடையுதா, அப்புறம் இது வரைக்கும் குறைஞ்சிரும். கிரெயின் பவுண்டரி உடஞ்சோன்னா ஸ்ட்ரென்த் பலவீனமாக ஆகிறாங்க. ஸ்ட்ரென்த் ஃபஸ்ட்டு வந்து அப்பர் ஈல்டு பாயிண்ட் அதிகமாக இருக்குது, அப்பர் ஈல்டு பாயிண்ட் அதிகமாக இருக்குது, லோயர் ஈல்டு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கனால ஸோ பலவீனமாக ஆகிறாங்க. எதனால் பலவீனம் ஆகிறாங்க, பவுண்டரி வந்து உடஞ்சி போகுது. பவுண்டரி உடையதுனால பலவீனம் ஆகிறாங்க. அப்புறம் என்ன ஆகிறாங்க, பவுண்டரி உடஞ்சவொடனே வீட்டுக்குள்ளே எல்லாருமே இந்த ஜாலியாக இருந்தாங்க, வீடு இருந்தது, எல்லாம் வீடே இல்லை. அப்போ எல்லாம் மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் அடிக்க வரான். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஒன்றா அப்படி கெட்டியமாக பிடிச்சிப்பாங்க. எல்லாமே சேர்ந்து பிடிச்சோன்னு என்ன ஆகும், எல்லாமே சேர்ந்து பிடிச்சோன்னு என்ன ஆகும், அவங்களே பவுண்டரி ஆகிடுறாங்க. டேய் பவுண்டரியில் தானே எங்களை உதைக்கிறீங்க, நாங்களே பவுண்டரிடா அப்படின்னா பலம் கூடுது. அப்புறம் கூட்டிகிட்டே வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்தவன்னா அவனுங்களே உடஞ்சிடறாங்க. அப்போ குறையும். இங்கே வந்து அந்த கிரெயின்ஸே வந்து கிரெயின்ஸ் எல்லாமே புரோக்கன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து கிரெயின்ஸ் வந்து புரோக்கன் ஆகிடும். இங்கே கிரெயின் பவுண்டரி தான் உடையும். கிரெயின் பவுண்டரி உடஞ்சோன்னா இதுவாகும். கிரெயின் பவுண்டரி உடஞ்சோன்னா நமக்கு இறங்கும். இப்போ கிரெயின் பவுண்டரி இங்கே உடையுன்னு வச்சுங்களேன், அப்பர் ஈல்டு பாயிண்டில் உடையுதுன்னா இங்கே கிரெயின் பவுண்டரி புரோக்கன் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த்து போகுது. அப்போ கிரெயின்ஸ்க்கு வந்து பலம் வந்தது. கிரெயின்ஸ்க்கு எப்படி பலம் வந்ததுன்னா, இங்கே வந்து கிரெயின்ஸ் கெட் ஸ்ட்ரென்த் பை ஸ்டெயின் ஹார்டனிங். ஸ்டெயின் ஹார்டனிங்னால தான் அவங்க ஏறாயிடுறாங்க, எல்லாம் பலசாலியாக மாறிடுறாங்க. தானே எங்களை அடிக்கிறீங்களடா நாங்களே பலசாலியாகிறோம்னு சொல்லிட்டு ஸ்டெயின் ஹார்டனிங், அதெல்லாம் அவங்க பலம் வாய்ந்தவங்க. அப்போ அவங்களால தாங்க முடியும். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ஃபினாமினா. அதாவது உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதிகமாக உள்ள வரது கிடையாது, மேலோட்டமாக தான் கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே என்ன அர்த்தம், ரொம்ப ஆழமாக தான் போய் கேட்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக போகிற எல்லா பாலுமே ஃபுல் டாஸ் பால் தான். ஆனால் நம்ம அடிக்கணும் 6 அடிக்கணும், போய் அப்படியே சிங்கிள்ஸ் எடுத்துருக்காரு. அது போடுற பால் ஃபுல் டாஸ் பால், நீ எதை பண்ணணும் வீசணும். அங்கே போய் சிங்கிள்ஸ் எடுத்துனா நம்ம இப்போ அடுத்த எக்ஸாம் போ அப்படின்றாங்க. ஸோ இது வந்து சூப்பரான கான்செப்ட். எப்படி உள்ள கிரெயின் பவுண்டரி உடையுது, எப்படி வந்து ஸ்டெயின் ஹார்டனிங் நடக்குது, எப்படி பலம் கிடைக்குது, அப்புறம் கடைசி அவங்களே உடஞ்சி போகிறாங்க. அப்போ தாங்கிட்டு கிரெயின் கொஞ்சமாக உடஞ்சிட்டே வருவாங்க, கொஞ்சம் கடைசியாக மொத்தம் முழுசாக உடஞ்சிருவாங்க. இங்கே வந்து முழுசாக உடஞ்சிருவாங்க, ஃப்ராக்சர் பாயிண்ட் வந்து. ஸோ இதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு. ஸோ இந்த நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஸ்வேதா கிட்ட கேட்டு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். என்ன புரிஞ்சுது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து டக்டைல் மெட்டீரியலுக்கு டிரா பண்றோம். அது இருக்குன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கும் நம்ம வெறும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் நம்ம டிரா பண்றோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹூக்ஸ், அதனால இது ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் லோடு கொடுக்கும்போது அது எலாஸ்டிக் லிமிட் அட்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் லோடு இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்பர் ஈல்டு பாயிண்ட்டை அந்த மெட்டீரியல் வந்து அட்டைன் ஆகுது. அந்த அப்பர் ஈல்டு பாயிண்ட்ல என்ன நடக்கும்னா அப்ரிஷியபிள் ரிடக்ஷன் இன் ஏரியா நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னும் லோடு கொடுக்கும்போது நெக்ஸ்ட் லோடு வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. லோடு கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது அதில் என்ன நடக்கும்னா பர்மனன்ட் செட் நடக்கும். அப்போ வந்து அது லோவர் ஈல்டு பாயிண்ட் வரும். அதுதான் வந்து நம்ம ஈல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னா லோடு வந்து அப்படியே இருக்கும்போது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து அட்டைன் ஆகும். அந்த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் லோடு அடுத்து வந்து ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் நடக்கும். அது வந்து பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எலாஸ்டிக் லிமிட் முடியல இருக்கிறது வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் முடியல இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆர் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் சொல்கிறோம். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு 6 முக்கியமான விஷயத்த வந்து நமக்கு வந்து ஒரு சஸ்டெயின் டயக்ராமில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் சரி, இல்லை இன்டர்வியூ போனாலும் சரி, நீ மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, சஸ்டெயின் டயக்ராம்ன்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். பிளேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இதை வந்து ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஸோ எல்லா வீட்லேயும் முக்கியமான கான்செப்டை நமக்காக தேர்ந்தெடுத்து கற்றுக் கொடுத்த ஸ்வேதாக்கு தேங்க்யூ.